நாங்க எங்க போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அசோகாவுக்கு தான். எதுக்குன்னா, நான் ஃபோன் சரி பண்ண குடுக்கறதுக்கு வந்திருந்தேன். அங்க 10 நிமிஷம் கேப் கிடைச்சது. அந்த கேப்ல அசோகாவ போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துரலான்ட்டு போனோம். டாம் அண்ட் ஜெர்ரி யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? நம்ம அசோகா முன்னாடி நம்ம டாமையும் ஜெர்ரியும் தான் வச்சிருந்தாங்க இந்த சீசனுக்கு. ஒவ்வொரு சீசனுக்கு ஏத்த மாதிரியான டாய்ஸ் வந்து அசோகா முன்னாடி இருக்கத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இந்த டைம் எல்லாருக்கும் ஃபேவரட்டான டாமையும் ஜெர்ரியும் தான் வச்சிருந்தாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடியே 4, 5 ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. வாசல்ல போய் நின்னுட்டு சும்மா தானே போறோம், ஃபர்ஸ்ட் எங்க போலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்களும் உள்ள இறங்கிட்டோம். ஏன் தங்கச்சி சுடி செக்ஷனுக்கு போவோம், ஆடி கழிவுக்கு எப்படிதான் போட்டிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, சரின்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வழியா மேலே ஏறினா அங்க ஒரு லெஹங்கா இருந்து ஏன் தங்கச்சிக்கிட்ட இதுதான் உன் கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுட்டே போனேன். அப்படியே போனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்க நின்று கொஞ்ச நேரம் அவங்கள பார்த்து பேசிட்டு செகண்ட் ஃப்ளோர்ல கொஞ்சம் பார்த்தோம், எதுவுமே நல்லாவே இல்லை. சரின்ட்டு நைட்டி பார்க்க போலான்னு அக்கா சொன்னாங்க. அதனால அண்டர் கிரவுண்டுக்கு லிஃப்ட்ல நேரா போயாச்சு. அங்க போய் கொஞ்ச நேரம் நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்ச நேரமா நின்று பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் அக்காவுக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு ஏதாவது எடுப்போம்னு சொல்லிட்டு 200 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு போகலான்னு கிளம்பினோம். உள்ள வர்றது முக்கியம் இல்லை, இந்த படிப்படியாக ஏறதுக்குள்ள நமக்கு ஒரு படியாக வந்துடும் போலங்க மாதிரி எனக்கு கால் வலி சரியான வலி வலிச்சிட்டு வாங்கினது என்னமோ 200 ரூபாய்க்கு தான், அதுக்கு இந்த ரவுண்டாங்கிற மாதிரி நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து கொஞ்ச நேரம் டாமுக்கிட்டையும் விளையாடிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்து என்ன நடந்துன்னு அடுத்த விளாக்ல பார்க்கலாம் மக்களே. பாய் பாய்.